ஜப்பானில் ஒவ்வொரு நாளும் 100 தடவையாவது கைபேசிக்கு அழைத்து நூதன முறையில் சொந்த மனைவியையே உளவு பார்த்த கணவர் கைதாகியுள்ளார். ஜூலை மாதம் மத்தியிலிருந்து அப்பெண்ணின் கைபேசிக்கு முன்பின் தெரியாத எண்களிலிருந்து அழைப்புகள் வந்துள்ளன. எடுத்து பேசினால் மறுபக்கம் சத்தம் வருவதில்லை. விரக்தியில் அவரும் வைத்து விடுவார். அனாமதேய எண்கள் என்பதால் அதை அவரால் பிளாக் செய்யவும் முடியவில்லை. இப்படியே ஒரு வாரத்திற்கு போன நிலையில் யார் அப்படி தன்னை தொந்தரவு செய்வதென்பதை கண்டறிய அப்பெண் முடிவு செய்துள்ளார். அந்த அழைப்புகள் தான் தனியாக இருக்கும் போது மட்டுமே வருகின்றன. இரவில் கணவரின் கைபேசியில் கேம் விளையாடும் போது வருவதில்லை. இதனால் கணவர் மீது சந்தேகம் வந்து அப்பெண் போலீசில் புகார் செய்தார். போலீஸ் விசாரணையில் அது கணவரின் செயல்தான் என ஊர்ஜிதமாகி 38 வயது அவ்வாடவர் ஸ்டாக்கிங் செய்த குற்றத்திற்காக கைதானார். மனைவி மேல் தான் கொண்டுள்ள அதீத காதல் காரணமாகவே கைபேசிக்கு அழைத்து மௌனம் காத்து வந்ததாக அந்நபர் விசாரணையில் கூறியுள்ளார். ஸ்டாக்கிங் செய்வது ஜப்பானில் சிறை தண்டனை மற்றும் அபராதத்தை கொண்டு வரும் குற்றமாகும். 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான ஆர்டிஸ்ட், 200க்கும் அதிகமான பூத்கள், கலர்ஸ் ஆஃப் இந்தியா, விஜய் டிவி பிரம்மாண்டத்தின் உச்சம், வேர்ல்ட் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரெயின் எக்ஸ்போ, ட்ராபிகானா கார்டன்ஸ் மால், கன்வென்ஷன் சென்டர், கோத்தராமன் சரா, பிஜிஎல் 11 லிருந்து 16 செப்டம்பர் வரை.